ஃப்ரைடே ஈவினிங் நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா கமலாதேவி டெம்பிள் போயிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் புனேயில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான டெம்பிள், ரொம்ப பவர்ஃபுல் காட். இது கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஃபைனலி நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இந்த ஏரியாவில் மங்கி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா காடு மாதிரியான பிளேஸ் இல்லையா, மங்கீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். கோவில் கிட்ட வந்துட்டோம், தெரியுதா பாருங்கள். ஹஸ்பண்டும் பாப்பாவும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பிளேஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நான் சைட்லேயே வந்துட்டு இருந்தேன். மங்கி என்னை பார்த்துட்டு பயந்து ஓடுது. ஆக்சுவலாக நான் தான் பயந்தேன், அது என்னை பார்த்து பயந்து ஓடுது. என் பாப்பா பயப்படவே மாட்டேங்கிறா, ஜாலியாக தான் இருந்தா, என்ஜாய் பண்ணா. வந்தாச்சு பாருங்கள் கமலாதேவி டெம்பிள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிளேஸ். இந்த கோவிலுக்கு நாங்கள் அடிக்கடி வருவோம். மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் இங்கே வந்தால். பாப்பா கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாள். எப்போவுமே வீட்லேயே இருக்கோம்ல, இது மாதிரி பிளேஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு வந்தால் பாப்பாவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாள். கிட்ட வந்துட்டோம், நம்ம அம்மனை பார்க்க போகிறோம். நம்மளாம் கோவிலுக்கு சாமி கும்பிட வருவோம். ஆனால் என்னோடய பொண்ணு இந்த பெல்லை அடிக்கிறதுக்காகவே இந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்லிகிட்டே இருப்பாள். வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு 10 times ஆச்சும் இந்த பெல்லை அடிச்சிடுவா. அம்மன் கிட்ட வந்தாச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் கமலாதேவி அம்மன். இந்த அங்கிள் தான் இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு இந்த அங்கிள் பூஜை பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவார். அப்புறம் எல்லாருமே கும்பிட வருவாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டாக போயிட்டோம். நாங்கள் எடுத்துகிட்டு வந்த மாலை அம்மனுக்கு போட்டு சாமி கும்பிட்டோம். பாப்பாவும் சாமி கும்பிட்டே இருந்தா. என்ன கும்பிட்றேன்னு கேட்டேன். நல்லா படிக்கணும்னு கும்பிட்டே இருந்தா. அவளுக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா அப்படிலாம் கேட்குற ஆள் இல்லை, என்னன்னு தெரியல, சடனாக அப்படி பேசிகிட்டு இருந்தா. அப்புறம் நான் சாமிக்கு ஊதுபத்தி ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் தான் பண்ணணும்னு. சரி பண்ணுமான்னு சொல்லி கொடுத்தேன். நல்லா பண்ணிகிட்டே இருந்தா. என் ஹஸ்பண்ட் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணார். பாப்பா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கனால நான் தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். அம்மன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். ரொம்ப பவர்ஃபுல் தெய்வம். நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் மகாராஷ்டிரா புனே வந்தால் இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். ரொம்ப பவர்ஃபுல் காட். நான் கேட்டதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த கோவிலுக்கு நான் அடிக்கடி வருவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில் இது. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடமும் அழகாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்ட் கூட நமக்கு. எல்லா கோவிலுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கா மாதிரி இந்த கோவிலுக்கும் இருக்குது. அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸ்டார்டிங்லலாம் இந்த கோவில் ஃபுல் டே ஓப்பனில் இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸாக என்னென்னு எனக்கு தெரியல. மார்னிங் ஈவினிங் டைம் வச்சுருக்காங்க. மார்னிங் 9 to 10 இருக்கும், ஈவினிங் 4 to 5 இருக்கும். அதான் நாங்கள் 4:30க்கு வந்திருந்தோம். கோவிலில் 3 டைம் சுற்றிட்டு வந்துட்டோம். சாமிக்கு நான் வீட்டிலேருந்தே சக்கரை பொங்கல் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சாமிக்கு வச்சுட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும்ல, அதுக்கு வீட்டிலேருந்தே அந்த கிண்ணம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஹஸ்பண்டும் பாப்பாவும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாப்பாவில் நான் தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தா. சரி ஓகே நீ எடுத்துகிட்டு போமான்னு சொன்னோம். அவள் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்துட்டு இருந்தா. நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம நல்ல பழக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்தா அவங்க ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். இப்போவே பார்த்திக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வந்துட்டோன்னா அவங்க ஃப்யூச்சரில் அவங்க நல்லபடியாக வளருவாங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். இந்த இடம் என்னென்னா, இங்கே தான் அன்னதானம் போடுவாங்க இந்த டெம்பிளில். இங்கே ஃபுல்லாக மேட் போட்டு மேலே டென்ட் மாதிரி போட்டு அன்னதானம் போடுவாங்க. சூப்பராக இருக்கும். நாங்கள் வருஷம் வருவோம். நேரம் சைலண்ட்டாக இருந்தாலே நினச்சேன், அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டா. சரியான வாள். நாங்கள் கோயில் வெளியே வந்துட்டோம். இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் NDA கேட் இருக்கும். இந்த இடத்துக்கு எப்போ வந்தாலும் பாப்பா அவங்களுக்கு சல்யூட் பண்ணாமல் வந்ததே கிடையாது. இப்போ நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்துட்டே இருங்க, அவள் கிட்ட போய் சல்யூட் பண்ணுவா பாருங்கள். இந்த பிளேஸ் பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக எவ்வளோ க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த டெம்பிள் வந்தாவே மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக புனே வந்தீங்கன்னா இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். இப்போ பாருங்கள் சாம் என்ன பண்ண போகிறா பாருங்கள். அங்கே இருக்கவங்களுக்கு சல்யூட் பண்ணுவா பாருங்கள். பார்த்துட்டே இருங்க, கிட்ட போகிறா பாருங்கள். அவங்களும் சல்யூட் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ தான் அவள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாள். இல்லைனா இந்த இடத்துக்கு வந்துட்டு சல்யூட் பண்ணாமல் போயிட்டா சொல்லிகிட்டே இருப்பாள். அம்மா அந்த அங்கிள்கிட்ட சொல்லலை, அந்த அங்கிள்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிகிட்டே இருப்பாள். இப்போ தான் கொஞ்சம் ஜாலியாக போயிட்டுருக்கா. அவ்வளோதான், நல்லபடியாக சாமி தரிசனம் பண்ணியாச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மேலெல்லாம் பாருங்கள் மங்கியாக உட்காந்துருக்கு, பயமாக தான் இருக்குது. இங்கே ஒரு எல்லோ கலரில் பூ இருக்கும், இருங்க காட்டுறாருங்க. அங்கே பாருங்கள், இந்த எல்லோ கலர் பூவெலாம் பாருங்கள். இது இந்த குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு பாருங்கள், நவம்பர் டிசம்பர்லலாம் அதிகமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் இந்த எல்லோ கலர் பூவாக தான் இருக்கும். இதோட நேம் எனக்கு தெரியல,
ஆனால் இந்த இடம் ஃபுல்லாக அதான் இருக்கும். கீழே மட்டும் இல்லை, இந்த மேலே கேட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாக பாருங்கள், அந்த காடு ஃபுல்லாக அந்த எல்லோ கலர் பூ தான் ரொம்ப இருக்கும். சாம்க்கு இந்த பூ ரொம்ப பிடிக்கும். எப்போ வந்தாலும் இந்த பூ கையில் பிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுவா. இந்த வாடி ஏதோ சொல்லலை, சைலண்ட்டாகவே வந்துட்டுருக்கா, என்னன்னு தெரியல. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக பார்க்க இன்னும் அழகாக இருக்கும் இதெல்லாம். இந்த பூவோட நேம் தெரிஞ்சவங்க இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ இருக்குது பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாம் ஸ்டார்ட் பண்ணிட்டா, இந்த பூ வேணும் வேணும் ஸ்டார்ட் பண்ணிட்டா. இங்கே பாருங்கள், வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேணும்னு மேலே ஏறுற பாருங்கள். இந்த பூவை பறிச்சாதான் வீட்டுக்கு கிளம்புவா. எப்போ இந்த கோயிலுக்கு வந்தாலும் இந்த பூ பறிக்காமல் போனதே இல்லை. கொஞ்சம் கூட பயமே இல்லை பாருங்கள். பிச்சுட்டா, பூ பறிச்சிட்டா பாருங்கள். இப்போ தான் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். இல்லைனா வண்டியில் போகிற வரைக்கும் கத்திட்டே இருப்பா, வேணும் வேணும்னு கத்திட்டே இருப்பா. நான் கோவமாக இருப்பேன்னு தெரியும். அதை கிட்ட வந்து ஐ லவ் யூ மம்மி, தேங்க்யூ மம்மின்னு சொல்லி ஏதாச்சும் ஐஸ் வச்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுவா. அவ்வளோதான், நாங்களும் ஹாப்பியாக சாமி கும்பிட்டோம். சாமா அவளுக்கு பிடிச்ச மாதிரி பூவெலாம் பறிச்சிட்டா, நல்லா கோயிலில் பெல் அடிச்சிட்டா. அவ்வளோ ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், பாய் பாய், டாட்டா.